இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிறுத்த முடியாது. நான் இந்த வால் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுற நாய். இந்த நாய் உண்மையை பேசுற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய். ஒரு ஜால்ரா அடிச்சுதான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை. நேற்று நீங்க விஜய் நியாயமான நடுநிலையான ஒரு கருத்தை பேசணும், கம்மன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அவர்களுடைய மூத்த நிர்வாகி அருண்ராஜ் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் கம்மன் இருந்திருந்தா எங்க இருக்கணுமோ அங்க இருந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்வினை. ஆனா இந்த அண்ணாமலைங்கிற நாயினுடைய வாழை நிறுத்த முடியாது. நான் இந்த வால் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது உண்மையை பேசுற நாய். இந்த நாய் உண்மையை பேசுற நாய். இது ஜால்ரா அடிக்கிற நாய் கிடையாது. இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை. இந்த நாயோடைய வால் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும். இந்த நாய் அப்படித்தான் பேசும். அதை இந்த நாய் ரொம்ப பெருமையா பேசும். அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏத்துக்கணும். அப்படித்தான். ஏன்னா இது நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக, நாட்டு மக்களுக்காக. அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்ரா அடிக்கிறதுக்காக நான் அரசு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்க வரல. நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன். இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும். வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கத்தான் போறேன். ஆனா மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன். அதை பெருமையாகத்தான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜால்ரா அடிச்சுதான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை.